ஐபிஎல் 2026ல் ஆர்சிபிக்கு பெரிய அதிர்ச்சி தாங்க. ஏன்னா கடந்த ஆண்டு ஆர்சிபி சாம்பியன் டீம் தான். ஸோ அவங்களுக்கு சாம்பியன் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு தூணாக இருந்தது ஹேசல்வுட் தான். ஸோ அவருக்கு ஆம்ஸ்ட்ரிக் இன்ஜுரி அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு 2 மேட்ச் ஐபிஎல்லில் விளையாட வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு விளையாடுவாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. அது இன்ன வரையுமே தெரியலைங்க. இப்போ அப்டேட் இப்போ கரண்டாக ஒரு 7 மணிக்கு வந்த ஒரு அப்டேட்டை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து பேட் கமின்ஸை பற்றி தான் அடுத்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் யார் விட்டுருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் தான் விட்டுருக்காங்க. காரணம் அவங்களுக்கு ஆஸ்திரேலியா போர்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஐபிஎல்லை நேஷனல் டீம் தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு இந்தியா டூர் இருக்குது, இங்கிலாந்து டூர் இருக்குது. ஸோ அதுக்காக பிளேயரோட ஃபிட்னஸை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் சன்ரைஸோட கேப்டன் பேட் கமின்ஸுக்கும் காயம் இருக்குது. அவருக்கும் ஸ்டார்டிங் ஒரு 3 மேட்ச் விளையாட வாய்ப்பில்லை. இப்போ அப்டேட் வரையுமே அந்த 3 மேட்சுமே அபிஷேக் சர்மா கேப்டனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.